பாருங்க, நடந்து நினைச்சு அழுதுட்டு இருக்காத. மாமா வரட்டும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பாண்டித்துறை, 4 பேர் இருக்கிற இடத்துல சிந்தாமணிய பொங்கலும் கூட பார்க்காம ஏன் வண்டியில இருந்து கையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளியாமே உண்மையா? ஆமா, அவ குடும்ப பொம்பளை இருந்தா கையெடுத்து கும்பிடுவான் இந்த பாண்டித்துறை. அவ குடும்பத்தை கெடுக்கிற பொம்பளை, அதான் கை பிடிச்சி வெளியே எடுத்த. இது தப்பா? பொம்பளையில எத்தனை வகை இருக்கான்னு நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்துல இல்ல. ஓ, அவகிட்ட மன்னிப்பு கேட்டுவா. மாமா, நீங்க எனக்கு சோறு மட்டும் போட்டு வளர்த்திருந்தா நீங்க சொன்ன காரியத்தை நான் செஞ்சிருவேன். ஆனா சோத்துல உப்பையும் போட்டு வளர்த்துட்டீங்க. இது வரைக்கும் எனக்கு வேண்டியவங்களை அவமானப்படுத்தி இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னையே அவமானப்படுத்த துணிஞ்சிட்டேல்ல. அப்பா, அம்மா உட்கார்ந்துட்டு போற வண்டியில ஊரறிய ஒரு ஆட்டக்காரியை உட்கார வச்சுங்களே, அதை விடவா மாமா நியாயத்தை கேட்டது உங்களுக்கு அவமானமா போச்சு? சொந்த வீட்லயே உனக்கு மதிப்பு இல்லைன்னு அந்த வீட்டுல அவங்க சொன்னது உண்மை. இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். மச்சன் எடுத்தறிஞ்சு பேசுறான். பெத்த பொண்ணு அது வக்காலத்து வாங்குறா. கட்டின பொண்டாட்டி நீ அடி சும்மா இருக்க. உன் பங்குக்கு நீ ஏதாவது பேச வேண்டியதானே? பாண்டித்துறை, மாமா என்ன சொல்றாரோ அதன்படி செய். முதல்ல அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வா. அந்த வீட்டு வாசல மிதிச்சாவே பாவம் நினைக்கிறவனா அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றியா? நியாயமாக்கா? எடுத்து வளர்த்த மாமனுக்காக நீ போகலன்னா கட்டின புருஷனுக்காக நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன்டா. நீ கௌரவமாவே இரு. யாருக்கு கௌரவம்? எனக்கா? யாரு விட்டு வாசப்படியே யாரு மிதிக்கிறது? நம்ம வீட்டு பொம்பளைங்க காலு தூசு கூட அங்க படக்கூடாது. ஆமா, மன்னிப்பு தானே கேட்கணும். மன்னிப்பு தானே கேட்கணும், வேற ஏதாவது கேட்கணுமா? நான் போறேன், போய் கேட்கிறேன். சிந்தாமணி குந்தாணி கருப்பி. கொடா, சிந்தாமணி எங்க? உள்ள இருக்காங்க. போ. வாங்க, நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த பாரியா, மாமா சொன்னதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்க, அவ்வளவுதான். ஏன் கதவு சாத்துற? ஆட்டம் பாட்டு எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏதே மாமா சொன்னதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். இப்ப அடிச்சதுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்க. இழுத்த நபர் எல்லாம் ஒரு பொம்பளை. எங்க புருஷன் முஞ்சாக 2 பேரும் வெள்ளஞ்சலியமா கிளம்பிட்டீங்க? ஏன் நாங்க புதுசு கட்டக்கூடாதா? எங்க பேத்தி ஆசையா எடுத்து கொடுத்தப்பா. எங்க மாப்பிள்ளைக்கு பரிவட்டம் கட்ட போறோம். பரிவட்டம் கட்டின கையோட என் பையன் பாண்டித்துறைக்கு என் பேத்திய பொண்ணு கேட்டு பரிசம் போட போறோமியா. இந்த வீட்டுக்கு வந்தாதான் சந்தோஷமா இருக்கு. என்னடா நரசிம்மா? ஆமா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்து போறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா ஊருக்குள்ள எல்லா பயிர்களும் என்ன உறவு முறைன்னு கேக்குறானுல்ல. என்னடா இவன் வாரத்த? அவன் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. என்னடி நியாயம் இருக்கு? மலை ஜாமிய மாமன் சொல்ல வேண்டியதானே? ஊரறிய எங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்தா நாங்க சொல்லுவோம். சரி சரி, அதுக்காக தள்ளி போனா எப்படி? உரிமை தானே. வர பொங்கலுக்கு முடிவு பண்ணிடுறேன். அப்ப நானும் உன்னை பொங்கல் கழிச்சா மாமான்னு கூப்பிட்டுக்கிறேன். தோலை விட்டுட்டு திண்டாடே. அங்காள பரமேஸ்வரி தாயே, அக்கா கொலுசு கையில மாட்டோம். என்ன பாண்டித்துறை, மாமனுக்கு பரிவட்டம் கட்ட போற நேரத்துல கையில வேற கொலுச மாட்டிக்கிட்டு இருக்க? பரிவட்ட கட்டின கையோட அக்கா பொண்ணுக்கு கொலுச மாட்டி அச்சாரம் போட போறேன். ஆத்தாடி, அதான் ராச மொத்தத்துல முடுக்கல தெரியுது. அப்படி போடு. ராஜா, அதெல்லாம் இருக்கட்டும். பரிவட்டம் கட்டி முடிஞ்ச உடனே அப்பா கிட்ட என் கல்யாண விஷயத்தை பத்தி பேசல, உன்னை கொன்னுருவேன். ஐயோ, அது நினைக்கையிலேயே எனக்கு கை காலெல்லாம் உதறுது. நான் எப்படி கேட்பேன்? பெருசு, அதான் பொம்பளை பயப்படுது. நீ ஆம்பளை தானே? இல்லாத்தா, வந்து எனக்கே இன்னைக்கு அதுல சந்தேகம் வந்துருச்சு. நானும் கை கால் நடி போய் தணிக்கிறேன். நீங்க
நீங்க என்னதான் புதுசு கட்டினாலும் இன்னும் பழசாட்டா இருக்கீங்க. ஏ கிழவி, என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்க. பரிவட்டம் முடிஞ்ச உடனே நீ பேசல, அப்புறம் உன் பையனை இழுத்துக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். ஐயோ ஆத்தா, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாத. பரிவட்டம் கட்டி முடிக்கட்டா, நான் கேக்குறேன். நல்ல பாட்டி கேளாது. மலைசாமி, வருஷம் பூரா உன் மச்சனை ஓம் முன்னாடி கையை கட்டிட்டு நிப்பான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு முறை இருக்குங்கிறதுக்காக வேண்டி உனக்கு பரிவட்டம் கட்டுறடிக்க பார்த்து ஒண்ணு காக்க வச்சு விட்டான் மத்தியா. விழாவை ஆரம்பிச்சிருவான். அதான் வந்துட்டானே. என்ன மலைசாமி, வந்துட்டான்னு சிந்தாமணி தம்பியை காட்டுற? இந்த வருஷம் எனக்கு பரிவட்டம் கட்ட போறதே அவன் தான். செய்வானே, என்னம்மா இதெல்லாம் ஒண்ணும் புரியலையே. ஏன் மாமனுக்கு பரிவட்டம் கட்ட நீ யாரா? கட்ட சொன்னதே நான் தான். நீ தள்ளி நில்றா. அக்கா அக்கா, என்ன கதலாம்? தாலி கட்ட பொண்டாட்டியோட தம்பி நான் தள்ளி நிக்கிறோம். தாலினா என்னன்னு தெரியாதவளோட தம்பி சபைக்கு முன்ன நிக்கணுமா? அன்னைக்கு அந்த மானம் கட்ட வீட்டுக்கு போய் என்ன மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. ஏன் அக்கா கேட்டாங்கிறதுக்காக நான் போனேன். அப்பவே என் ரத்தம் நான் குதிச்சது. இப்ப மச்சானே மாத்த பாத்தீங்க, நடக்கிறதே வேற. இது வரைக்கும் என் எதிர்க்க கைய கட்டி நின்னுட்டு இருந்த பையன் இன்னைக்கு நேர்க்கா பேசுற. ஆமா, மாமா சொன்ன சரிதான், மாமா சொன்ன சரிதான். இத்தனை நாள் கை கட்டி நின்ன பையதானா? இனிமே மாமா சொன்ன சரியில்லை, மச்சா சொன்னதான் சரி. ஏண்டா, எதுக்கும் லாய்க்கில்லாத வெத்து பயணி. உனக்கு எவ்வளவு வீம்பு இருந்தா இந்த ஊருக்கே மணியக்காரன்டானா? எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்னடா பாத்துட்டு நிக்கிற? நீ கட்டா, அவன் என்ன செய்யறான் நான் பாக்குறேன். ஒரு அடி எடுத்து வச்ச, கட்டுறதுக்கு கை இருக்காது, வாங்குறதுக்கு தலை இருக்காது. என் தலையை வெட்டுவியா? வெட்டா வெட்டா. என்ன இது மாமா மச்சன் கேட்ட வீட்டு பிரச்சனை, அது ஊர் பிரச்சனையால பாக்குறீங்களா? எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா கொண்டாடுறது பேரு திருவிழா. எப்போ உங்களுக்குள்ள வெட்டு குத்து ஆகி போட்டோ திருவிழா நிறுத்துறதா முறை. ஆமா, கண்ட போலாந்துருத்தி எல்லாம் கலாட்டா பண்றதுக்காக திருவிழாவை நிறுத்தினா இந்த ஊர்ல பெரிய மனுஷன் நான்றதுக்கு என்ன அர்த்தம்? பழசாமி, நீ வீட்டுல போய் ஊர்ல பெரிய மனுஷனா சின்ன மனுஷனா முடிவு பண்ணிட்டு வா. அதுக்கு அப்புறமா திருவிழா வச்சுக்கலாம். என்ன நான் சொல்றது? அத்தா, அத்தா